பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 44 முழங்கால் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமனுக்கு பிரியமான தேனுமே, நம்மளுடைய சூழ்நிலையில் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆதரவாய் நிற்பவர் ஒருவர் மாத்திரம்தான், அது இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நம்மளை விட்டு விலகாமல் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும், நம்ம இப்போ அடிபட்டுட்டோம் அப்படின்னா நமக்காண்டி முதல்ல வந்து நிற்கிறவர், நம்மளுக்கு ஆதரவான கரத்தை கொடுத்து நம்மளை தூக்கி விடுகிறவர். மனுஷங்க நம்ம தள்ளி விட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கும்படியாக நம்முடைய கரத்தை நீட்டிடுவார். இல்லை நீங்கள் கீழே விழும்போது அது முட்களாக இருக்கா, அது பாறைகளாக இருக்கிறா, அதுக்கு முன்னாடியே உங்களை பிடிச்சி தூக்கிடுவார். நீங்கள் கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே உங்களை ஆண்டவர் பிடிச்சி தூக்கிடுவார். பாருங்கள், நீங்கள் இப்போ எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இந்த சூழ்நிலை மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களை தள்ளி விட்டுருப்பாங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் விழுந்து போயிருக்கலாம். இனி ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையில் நிற்கிறேன்னு என்னை யார் ஆதரவாக நிற்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையாவது ஏசப்பா அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களையோ இல்லை சுற்றி இருக்க ஜனங்களையோ பார்க்குறீங்க, யார் மூலியமாவது எனக்கு உதவி செய்யுங்களேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்துலேருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர் நம்ம இடத்துல கண்டிப்பாக வருவார். நம்முடைய சூழ்நிலை அவர் ஒருவரை தவிர யாராலும் புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களுக்கு உணவு காரியம் குறைஞ்சி போச்சா, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் இனிமேல், நான் என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், என்னோடய பொருளாதாரம் எப்படி முடங்கி போயிடுச்சு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு உதவிகரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். நிச்சயமாக நீங்கள் இயேசுவை முழு நம்பிக்கையோடு நீங்கள் நம்பி பாருங்களேன். அவரை மாதிரி உங்களை நல்லா மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் யாருமே இல்லை. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இப்போ இருக்க சூழ்நிலை வேணாம், நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், அடுத்த வேளை சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு ஒரே ஒரு பழக்கம் உண்டு, ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த தெரியும் அவருக்கு. உங்களை பலப்படுத்த தெரியும், உங்களை ஆசீர்வதிக்க தெரியும். எங்கே தலை குடிஞ்சிங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை தலையை உயர்த்த வைக்க தெரியும். அதுக்காண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை காயப்படுத்த நபர்கள் முன்பதாக நீங்கள் இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி ஒரு புன்னகையோடு அவங்கள கிராஸ் பண்ணி பாருங்களேன். அதுதான் உங்களுக்கு பெரிய வழியை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் உட்காரும்போது, ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் உங்களோட ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கும் பொழுது, உதவி கரத்தை நீங்கள் நீட்டிங்க, அந்த உறுதியாய் வலுவாய் நீங்கள் அவர் மேலே இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் இந்த நாளில் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, மனுஷங்க நம்பி சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, அப்போ மனுஷங்களால் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, குழியில் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் ஏசப்பா. ஆனால் இந்த காலை வேலையில் நான் செபிக்கிறேன்ப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களிடத்திற்கு ஆண்டவரே வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தாவே, இந்த நாளில் நான் செபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் ஆண்டவரே ஆதரவாய் நிற்கிறீங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சூழ்நிலையில் அவர்களை ஆண்டவரே தப்புவிக்கும்படியாக நீர் அவர்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷங்க இவங்களை விழும்படி தள்ளினாங்க, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் மனுஷங்களை பார்த்துருக்கோம் ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு எந்த மனுஷனாக உதவி செய்வான்னு சொல்லி கண்ணு கட்டுற மனுஷங்கள்லாம் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆண்டவரே வைராகியமாக நிற்கிற இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசமான ஊற்று புறப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட மன பக்குவங்களையும் கால நேர சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு மிராக்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, பிஸ்னஸில் ஒரு மிராக்கிள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவையான காரியங்கள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நீர் திக்கற்றவர்களாக விட என்று சொன்ன வார்த்தை இந்த காலை வேளையில் இது கேட்குற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும்ப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆடியோ எப்போ கேட்டாலும் சரி ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கண்ணீரோடு விதைக்கிறோம் ஆண்டவரே, கம்பீரத்தோட அறுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.